அக்கறை என் மேல தமா தங்கவில்லடி கேளு. நீ வராது அம்மன் கோயில கீழ்படியில இருந்து மேப்படி வரைக்கும் காத்து காத்து கால் ரெண்டு கவட்டி ஆகி போச்சு. பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டு ஓட்டி ஆகி போச்சு. மொத்தம் செக்கி நீ எதை இடைஞ்சல் பண்ணா சொல்லு. அமைக்கல தலையில போட்டு சோறு இல்ல உன் மூலமான எதுவும் போக நான் சொன்னா சொல்லுடி. அவனை உலக ஒரே அடி அடிச்சு வாய போக்க வச்சிடுற. இல்ல உங்க அக்கா இதை வச்சு வச்சா சொல்லு. அவன் கட்டி எடுத்து சொல்லுடி. இந்த தபால் தங்க வேலை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். எல்லாம் கேட்டமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். பொண்ணுக்கு வந்த கருதாசை அடிக்கல ஒரு தேர்தலுக்கு ஓட்டு போட போறா இருந்தா 55% தான் போறீங்க. ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறா இருந்தா 40% தான் போறீங்க. ஆனா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு மட்டும் 100% ஒண்ணு உரியில எப்படி இல்லாது? அதாமல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சு தொலைஞ்சல இன்னொருத்தனுக்கு மாட்டி விட்டனால நம்ம கட்ட தப்பிச்சுக்கிறா சாமி. இன்னும் கொண்டு பாங்க அவன கணக்கு மட்டும் நெல்லடிக்கிற மாதிரி அடிக்காங்க. உனக்கு கடுதாசம் இருக்கலாம் படி தெரியாதப்பா. படி சொல்லு. நான் வர்றேன். ஊர்ல படிச்சு காட்டாம நீயா இருக்கடா. படித்தவுடன் கிழித்து விடவும். ஏல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கலாம். அப்படியா போட்டுருக்கு? படிச்சது அப்ப கிழிச்சது ரைட் விடு. இப்படித்தான் இருக்கணும். கிழிச்சு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சது சொல்லிட்டு போ. படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுருச்சு. படிச்சாச்சு கிழிச்சாச்சுல. அதான் சொல்றேன். படிச்சது சொல்லிட்டு போ. முட்டாப்பல படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டு படிச்ச உடனே கிழிச்சாச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? அதுதான் சொல்றேன். படிச்சது கிழிச்சது படிச்சது சொல்லிட்டு போயா. பிரச்சனை எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. படிச்சு காமிக்கிறேன் சொன்னா படிச்சான் கிழிச்சான். படிச்சது சொல்லல சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு போஸ்ட்மேன் பொறுப்புலாம் வாங்கலாமாப்பா? படிச்சே சொல்லப்பா. பஞ்சாயத்து நீ அந்த கடிதாத்துல படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுருச்சியா? படித்தவுடன் கிழிக்காம கிழிக்க சொன்னா கிழிச்சாச்சு. கிழிச்சு இல்ல அப்ப படிச்சு சொல்லு. படித்தவுடன் கிழித்தவுடன் மட்டும் தான் போட்டுருச்சு. படிச்சத சொல்ல படிச்சத சொன்னதான் விடுவீங்களா? இவனை இன்னொரு 5 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்டாட்டியும் பொண்ணையும் தள்ளிட்டு போறா. இன்னொரு 9 பேர் சேர்த்து விட்டு இருந்தா ஊரே அறிஞ்சிருக்கு போட்டிருக்கேன். எப்படி அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் பாப்பா. யாருப்பா நீ? என்ன வேணும்? இந்த ஊர்ல மாட்டு டாக்டர் வீடு. மாட்டு டாக்டர் வீடு நேர போய் நீங்களே நேரில் வந்து காமிச்சுங்க. உங்களுக்கு என்ன நீ தெரிய போய் அப்படியே எடுத்துட்டு போறா. இவர் தான் மாட்டு டாக்டர். அங்க அண்ணா கண்டிப்பா இவர் தான் மாட்டு டாக்டரா? இவர் உன் கூட வந்து கட்ட ஏமா நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு பாத்தியா மாடு மாதிரி கட்டுறாரா? உன் டவுட் தீர்ந்துச்சா? தீர்ந்துச்சுன்னா இன்னும் ஏன் நினைக்கிறேன்? ஐயோ என்ன போட்டு மாட்டு டாக்டர் குரங்காசன குரங்குதாசனா? இந்த ஆளு பேர் பசுனேசன்ல. ஐயோ ஆளை விட்டு முடியசா என்ன பூவை நீ கொண்டு போற? ஒன்னு நம்பி மொத்தம் பூவை தரமாட்டான். ஐயா வீட்டுல இல்லனே. அம்மா தான் இந்த பூவெல்லாம் கடையத்திலயும் கல்யாணிபுரத்திலயும் கொடுத்துட்டு வான்னு சொல்லிச்சு. கடையும் போறியா? அப்ப வழக்கம் போல கடையத்துல கொடுக்குற லெட்டர் போற நீ கொடுத்துரு. கல்யாணிபுரத்துல கொடுக்குற பூவை போற நான் கொடுத்துறேன். சரிண்ணே. பயத்துல பத்மா ஓடியே போயிட்டா. இவருமே போட்டு வரத்துக்குள்ள இவங்க போயிடுவாங்களே. அண்ணனோட லெட்ரு ஐயாவோட பூ. வந்துட்டான்ப்பா. அப்பப்ப ஆண்டு பாரு பெண்டா இருக்கு. இங்க போறிய தெரியல. ஒட்ட புள்ளிய கொஞ்சம் கடந்து இருந்தா போதும். பின்னாலே அலைவாடுவேன். சும்மா இருக்கா? பாரிஜாதம் பாரிஜாதம் எதுக்கு ஏன் பின்னாலே வர? இல்ல உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? இல்ல புள்ள உங்ககிட்ட இந்த பூவை தூக்கி தலையில கொட்டுறது, என் பின்னால சுத்துறது, முன்னால நடக்கிறது, இதெல்லாம் யாராவது பார்த்தா கெட்ட பேராயிடும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
சரியா சொல்ல இந்த வேகாத ரயில்ல ஒவ்வொரு ஊர்ல லெட்டர் கொடுக்கறதுக்குள்ள என் தங்கு டக்கா டக டக்கெல்லாம் அக்கா அந்த போகுது இதுல ஒவ்வொருத்தருக்கும் வாசிச்சு வேற காட்ட வேண்டியதா இருக்கு லெட்டரா வருது பூ வேற வருது பூ லெட்ரு பூ ஆஹா இது அவன் லெட்டர் பூரா தண்ணியில ஒட்டி என் போஸ்ட்மேன் பொக்கு பொக்கு வச்சுட்டா என்னண்ணே லெட்டர்லாம் ஈரமா இருக்கு வாய்க்கால போட்டியா என்னையா மனுஷன் நீ ஒரு பொறுப்பான போஸ்ட்மேன் இருப்பேன்னு பார்த்தா வேகாத பருப்பா வந்துருக்கு இப்பெல்லாம் செஞ்சா உன்னை எடுப்பாட அடிக்க மாட்டாங்க என்ன சில்லுண்டி களவாணிப்பருக்கு பிறந்த உள்ள மாதிரி முடிச்ச வைக்க போய செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் தண்ணியில ஓட்டி நான் சொல்றேன் நீ ஒத்த புள்ள போனாலும் பரவாயில்லடா அந்த சோழ சாமிக்கு கிராவுக்கு சொல்ல உடனே பழி கொடுத்துட்டு ஊருக்காரங்க நம்ம தலைவி விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணே இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா விளையாடணும் இப்ப ஜெர்மா வரலாம் ஏன் எல்லாரும் தலைவிக்குள்ளே கிடக்கு நாளாக உடம்பெல்லாம் அப்படியே இறுங்கிடும் யாரு வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி சேர்ந்து வயலை அதிகப்படுத்துது போயிட்டாரு நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் அவன் பேரு அவன் ஊரு அவன் ஆட்டாப்பெல்லாம் யாரு நம்ம அக்ரகாரத்தில் இருக்கிற பஞ்சாமியர் ஆமா அவரோட மகன் பாரிஜாதம் பயனே காலையில 10 மணிக்கு பழைய சொத்த பல்லு வைக்காம சிங்கிற பரவேசி ஒரு கக்கரத்தை போட்டு கேட்கிறான் போன அண்ணா நினைச்சு உரிமையில சொன்னா இப்படி அத்தூட தம்பி என்ன அந்த பயவுல துப்புரா இருந்தாலும் துப்புரா இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட கேட்கும் அவங்க அக்கா கிட்ட சம்பளத்தை ஆச்சுன்னா அந்த பிள்ளை ஈஸியா கட்டாங்க ரொம்ப நன்றி